நவராத்திரி கொண்டாட்டத்தின் கடைசி 3 நாள்கள் கலைக்கும் கல்விக்கும் அதிபதியான சரஸ்வதிக்கு உகந்ததாகும். ஞானத்தை கொடுக்கும் கலைமகளை போற்றும் விதமாக வீடு மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறும் வேளையில் தமிழ் பள்ளிகளும் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் சரஸ்வதி பூஜையை நேற்று சிறப்பாக கொண்டாடின. பினாங்கு மாக்மண்டின் தமிழ் பள்ளியில் நேற்று சரஸ்வதி பூஜை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இனிதாக நடைபெற்றது. கல்வியில் மட்டுமின்றி இதர புறப்பாட நடவடிக்கைகளிலும் மாணவர்கள் பீடு நடை போட வேண்டும் என்று கலை மகளை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 700 மாணவர்களும் 50 ஆசிரியர்களும் கலந்து கொண்ட இப்பூஜையில் மாணவர்கள் திருமுறை பாராயணம் பாடி நிறைவு செய்ததாக மாக்மண்டின் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கார்த்திக் மாரி தெரிவித்தார். இதனிடையே சிலாங்கூர் மாநிலத்தில் அதிகமான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளில் ஒன்றான பத்துமலை தமிழ் பள்ளியிலும் கலை அம்சத்துடன் சரஸ்வதி பூஜை நடைபெற்றது. பத்துமலை சுப்பிரமணியர் ஆலய குருக்கள் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு முன்னதாக மேள வாத்திய இசையுடன் ஆசிரியர்கள் பத்துமலை அடிவாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் வழிபாடு செய்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி செங்கல்ராயன் தெரிவித்தார். மீண்டும் பள்ளிக்கு வந்து இங்கு இன்னொரு பூஜை செய்து பிள்ளைகளுக்கு பிரசாதம் வழங்கி இந்த தினத்தை நாங்கள் சிறப்பாக நிறைவு செய்தோம். காலையும் மாலையும் இருவேளை இருப்பதால் காலை மாணவர்களுக்கு காலையிலும் மாலை வேலை மாணவர்களுக்கு மாலை தினத்திலும் 2 வேலை பூசையாக இன்று நடைபெற்று வந்தவர்களுக்கு நிறைவு பரிசும் காலஞ்சியும் கொடுத்து வழி அனுப்பி இன்றைய கலைமகள் விழாவினை மிக சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றோம். இத்தகைய சமய விழாக்கள் மூலம் மாணவர்கள் பாரம்பரிய கலாச்சார மரபுகளோடு ஆன்மீக பண்புகளையும் கற்றுத் தெளிய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.